இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இலக்கு பரலோகம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்றாட கடமைகளையெல்லாம் செய்கின்ற பொழுது எத்தனை பேர் இந்த இலக்கை மனதிலே வைத்து வாழ்கிறோம்? பவுல் தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய 2வது நிருபத்திலே இப்படியாய் அவர் எழுதுகின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நித்திய வாழ்க்கை எனக்காய் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். போராட்டம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஆண்டவரோடு நல்ல உறவிலே வருகின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றாலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை என்பதை வேதம் காண்பிக்கின்றது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தம்முடைய சீஷர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து நீண்ட பிரசங்கம் செய்கின்ற பொழுது பயந்து கொண்டிருந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஊழியம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் சீஷர்கள் யோசித்து கொண்டிருந்த பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்திலே லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் பின்னாக நிறைய கூட்டம், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அநேகர் வந்திருந்தார்கள். பொதுவாக பிரசங்கம் பண்ணும் பொழுது நல்ல கூட்டம் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இங்கே அப்படி இன்னைக்கு இல்லை, அதனால் பரவாயில்ல. அப்போ ஏசாமிக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் முன்னாடி போயிட்டு இருந்தவர் திரும்பி பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் எனக்கு முதலிடம் கொடுக்கணும். தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் சீஷனாய் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இயேசுவை பின்பற்றினவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏசாமி பின்னாடி போகிறோம், எல்லாம் கிடைக்கும், சாப்பாடெல்லாம் போடுறாரு, நல்ல ஆசீர்வாதம் வரும், அந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இயேசு இங்கே முக்கியமான காரியத்தை சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரசங்கியார் என்ன இப்படி வசனத்தையாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது ஆசீர்வாதமாக சொல்லக்கூடாதா? இன்றைக்கு நான் ஏன் இதையெல்லாம் சொன்னேன் என்று சொன்னால், மனரம்யம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பாடுகளின் மத்தியிலே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம், துன்பங்கள், பாடுகள் வழியாய் கடந்து செல்கின்ற வாழ்க்கை. நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொன்னால், உண்மையாகவே வேதத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று சொன்னால், சில சங்கடங்களை நான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். பவுல் இப்படியெல்லாம் எழுதிவிட்டு மனரம்யம் அல்லது மன நிறைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். மனரம்யம் என்பது ஏதோ ஒரு நாள் வரும் துன்பத்தை சகிப்பது அல்ல.
தொடர் துன்பங்கள். என்றைக்கு நான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று நிமிர்ந்து நிற்கிறேனோ அன்றைக்கு தான் எனக்கு நிறைய போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆண்டவரை விட்டு தூரமாக்க என்னை தூண்டக்கூடிய சம்பவங்கள் வரும். இங்கே பவுலுக்கு அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் நடபடிகள் புத்தகத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய 3 மிஷனரி பயணங்களிலே நிறைய துன்பங்களை அவர் சந்தித்திருப்பார். அதனால்தான் இங்கே பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது என்னுடைய குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லவில்லை, எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சிறைச்சாலையிலே இருந்து விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த கடிதத்தை பவுல் எழுதுகின்றார். அப்போ மனரம்யம் என்றால் என்ன? 3 காரியங்கள்: சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. இதுதான் மனரம்யம். 3 நபர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் வர கதாபாத்திரங்கள்லாம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றன. பவுல் இங்கே என்ன சொல்லுகின்றார்? கற்றுக்கொண்டே. எங்கே கற்றுக்கொண்டார்? பைபிள் காலேஜில் போய் கற்றுக்கொண்டாரா? இல்லை. ஆண்டவருடைய பாதம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாக, தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாக கற்றுக்கொண்டதை அவர் இங்கே நமக்கு காண்பிக்கின்றார். நாமும் நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையிலே வேதத்திலே இருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. 3 நபர்கள். முதலாவது நபர் பவுல் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே அவர் இதை சொல்லுகின்றார். என்னுடைய குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லவில்லை. பவுல் உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ்ந்தவர், சமுதாயத்திலே மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர், ஐஸ்வர்யவானாக இருந்தவர், பொறுப்பிலே இருந்தவர், தலைவனாக இருந்தவர். நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் அவரை குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். He was a such influenced person those days. நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவராக பவுல் இருந்தார். ஸ்தேவான் இறந்த பொழுது, கல்லெறியப்பட்ட பொழுது அந்த சம்பவத்தை நடத்தினவர் பவுல். பவுலுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்த பொழுது, சொந்த மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த பொழுது நிறைய பாடுகளை அவர் சந்தித்தார். ஆனால் அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன், பின்வாங்கி போல எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருந்தாரோ அதை நான் நிறைவேற்றி விட்டேன். இப்பொழுது நான் நித்திய வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் மன நிறைவோடு வாழ்ந்தேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள், சில பிரச்சனைகள், சில ஏமாற்றங்கள், சில இழப்புகள் வருகின்ற பொழுது நான் எப்படி ஆண்டவரை பார்க்கிறேன், எப்படி என்னுடைய தொடர்பு ஆண்டவரோடு இருக்கின்றது. 2வது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானின் பணிப்பெண், நல்ல ஒரு கதாபாத்திரம். நம்மளுக்கு அந்த சம்பவம் தெரியும். நாகமான் ஒரு அடிமை சிறு பெண்ணை தன் வீட்டிலே வைத்திருக்கிறார், தன் மனைவிக்கு வேலை செய்வதற்காக. அடிமை என்று சொன்னால் எதிர்காலம் கிடையாது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய சொந்த தேசத்திலே, தன்னுடைய வீட்டிலே இருந்த, சந்தோஷமாக இருந்த ஒரு சிறு பெண், 12 முதல் 15 வயது தான் இருக்கும். சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பெண் சிறகுடிக்கப்பட்ட பறவையைப் போல நாகமான் வீட்டிலே முடங்கி கிடக்கிறாள். அவள் யோசிப்பா இல்லையா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வீடு, என்னுடைய பள்ளிக்கூடம், என் உலகம், சந்தோஷமாக இருந்தேன், எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டது. வேறு நாட்டில் இருக்கிறேன், வேறு மொழி பேசுகிறாங்க, வேறு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், நினச்ச மாதிரி என்னால் வாழ முடியலை, வீட்டுக்கு போவானா தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு நல்ல திருமணம் நடக்குமா தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட அவள் ஆண்டவருடைய பிள்ளை. அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறி இருந்தாலும் கூட ஆண்டவர் மேல் அவள் வைத்த உறவு, நம்பிக்கை, விசுவாசம் மாறவில்லை. அவள் என்ன சொல்கிறா?
நாகமான பார்க்குறா. நாகமான் தான் இவளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினவர், துக்கத்தை கொண்டு வந்தவர். நாகமானுக்கு குஷ்டரோகம் தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? குஷ்டரோகமா நல்லா வேணும், என்னை எப்படி மாட்டி விட்டேல. ஆனால் இவள் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கடவுளிடத்திலே வழி நடத்துகிறாள். இவளுக்கு விசுவாசம் இருந்ததினால்தான் இன்னொரு மனிதனை ஆண்டவருக்குள்ளதாய் நடத்துகின்ற மனம் இருந்தது. அப்போ இதுதான் மனரம்யம். என் வாழ்க்கையில் எல்லாம் மாறி இருந்தாலும், ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருந்தாலும், வாழ்க்கையே தலைகீழாக இருந்தாலும், இருட்டாக இருந்தாலும், நான் ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருக்கிறேன். மனரம்யம். அவளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன், ஒருவேளை எலிசா ஏதாவது சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்கள் நடத்தியிருப்பார் போல. அதனால் இந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு நிறைய பேர் சுகம் கிடைச்சிருக்கும், நிறையா குஷ்டரோகிகள் வரிசையாக வந்து சுகம் பெற்றிருப்பாங்க, அதனால இவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் லூக்கா 4:27 வாசிங்களேன். லூக்கா 4:27. ஆமென். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. நாகமான தவிர யாரும் சுகமாகவில்லை. அப்போ அவளுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? அவள் சந்தேகமாக கூட சொல்லலை, கண்டிப்பாய் சுகமாக்குவார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கின்ற அளவிற்கு அந்த நிலைமையிலும் ஆண்டவரோடு நல்ல உறவு, மனரம்யம். என்னால் அப்படி இருக்க முடியுமா? ஒரு தலைவலி வந்தாலே கோயிலுக்கு வர மாட்டோம், ஒரு ஏமாற்றம் வந்தாலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்கு யோசிக்கிறோம். இந்த பெண்ணை பாருங்க, பவுலை பாருங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நானும் நீங்களும் நன்றாக அந்த உறவிலே இருப்போம். மூன்றாவது மனிதன் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் தானியேல். தானியேலும் நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேலும் அவருடைய நண்பர்களும் எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலையும் மாறி இருந்துச்சு. 3 வருஷம் ஒரு ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறாரு. ராஜாவுடைய சிறந்த உணவு வருது. நம்மளுக்கு தெரியும் அந்த சம்பவம். 1ஆம் அதிகார 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? தானியேலோ வென்றால் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணி, ஆண்டவர் வாழ்க்கையவே மாற்றி இருந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதான் மனரம்யம். அப்போ எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், உம்மை விட்டு நான் தூரமாய் போக விரும்பவில்லை, நீர் என்னை என்னுடைய வாழ்க்கையே மாற்றி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மனரம்யம், ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. இந்த 3 பேருடைய வாழ்க்கையையும் பார்க்கின்ற பொழுது பாடுகளின் வழியாய், ஏமாற்றங்களின் வழியாய் வந்தார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நினைத்தார்கள். நிறைய உதாரணங்களை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க முடியும். அப்போ இந்த மனிதர்களெல்லாம் எனக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவர் தவறு செய்யாதவர். இல்லையா? அதான் முக்கியம். நம்ம தான் ஆண்டவரை புரிந்து கொள்வதில் தவறுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாய் வாழ்கின்ற பொழுது அவரினுடைய தகப்பன் என்னை எப்படி கைவிடுவார், எப்படி என்னை இந்த பாதைகளிலே நடத்துவார், என்னை உருவாக்குவதற்காக, ஏதோ ஒன்றை எனக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளில் என்னை நடத்துகிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் என்ன? தெய்வீக சாயலை பெறுவது. அது என்னுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல
ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். தேவ சாயலை நான் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இலக்கு. இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 12:10 இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நோக்கங்களில் ஒன்று, நான் அவரை போல மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 2 பேதுரு 1:4 திவ்ய சுபாவம் உள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவம். ஸோ இவைகளை நான் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் என்னை சில சமயங்களில் கடினமான பாதைகளில் நடத்துகிறார். யோபு சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லையா? அவ்வளோ இழப்புகள். யோபுவை போல நம்மளுக்கு யாரும் கஷ்டம் வந்ததே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? யோபு 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம். பல வருஷங்களாக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கலாம், கிறிஸ்தவளாக நாம் இருக்கலாம். ஆனால் எந்த அளவிற்கு தெய்வீக சாயலை பெற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார். வேதத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் இவைகளைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நான் ஆண்டவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 தெரிஞ்ச வசனம் இல்லையா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் இருந்த பழைய சுபாவங்கள் ஓட வேண்டும். அவைகளையும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வேதத்தையும் வாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு நாம் ஒரு போலி வாழ்க்கை வாழக்கூடாது. மனரம்மியம். ஸோ ஆண்டவரை நான் சரியாய் புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு நான் நல்ல உறவிலே இருப்பேன். அதுதான் மனரம்மியம். சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்ட மனரம்மியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.